கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். நம்முடைய தேவனை நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்துவோம். தாவீது சொன்னது போல, ஆண்டவர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்கிற நம்பிக்கையோடு நாம் ஸ்தோத்தரிப்போம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறவர் என்கிற விசுவாசத்தோடு ஸ்தோத்தரிப்போம். ஆமென், ஹல்லேலூயா. Thank you Jesus, உமக்கு நன்றி. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும் புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசும் புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே, என்றும் இன்பம் ஆகா, என்றும் இன்பம் ஆகா, என்றென்றும் இன்பம் அல்ல, என்றும் இன்பம் ஆகா, என்றென்றும் இன்பம் அல்லவா? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே, என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே, எங்கும் மொழி ஆகா, எங்கும் மொழி ஆகா, எங்கெங்கும் ஒளி அல்லவா? எங்கும் மொழி ஆகா, எங்கும் மொழி ஆகா, எங்கெங்கும் ஒளி அல்லவா? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் அன்பால் நிரப்பியதா, எல்லோருக்கும் நண்பனாயாகியதா? என்னை அவர் அன்பால் நிரப்பியதா, எல்லோருக்கும் நண்பனாயாகியதா? என் உள்ளமே ஆகா, என் தேவனை ஆகா, என்னாலும் என் உள்ளமே ஆகா, என் தேவனை ஆகா, என்னாலும் புகழ்ந்திடுமே. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? ஹல்லேலூயா. இயேசு என்ன குறைவில்லாமல் நடத்துவார்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்க கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க எனக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டீங்க ஆண்டவரே. நான் தாழ்ச்சி அடைய நீங்க விடவே மாட்டீங்க. நான் குறைந்து போக நீங்க விடவே மாட்டீங்கப்பா. என்னை திருப்தியாக்கி நீங்க நடத்துவீங்க ஆண்டவர். சங்கீதக்காரன் அந்த சங்கீதத்தில் பாடும்போது சொல்றான், நம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும்
பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, கர்த்தர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. துதிக்கிற, ஸ்தோத்திரம் பண்ணி அவரை பாடி மகிமைப்படுத்துகிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பயப்படவே மாட்டேன். நான் அவருடைய பிள்ளை. என்னை அவர் மீட்டிருக்கிறார். அவர் இரத்தம் சிந்தி என்னை விலைக்கிரயமாய் வாங்கி இருக்கிறார். நான் இயேசுவின் பிள்ளை. பயமே இல்லை. என்னை அவருக்கென்றே அவர் தெரிந்து கொண்டார். இன்னைக்கு நான் அவருடைய மகன் என்று தைரியமா சொல்ல முடியும், மகள் என்று தைரியமா சொல்ல முடியும்னு கர்த்தர் நம்ம இந்த இடத்துக்கு அழைத்து வந்து அவரை ஆராதிக்க வைத்திருக்கிறார். நம்ம எல்லாம் கழுவி அவருடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்திருக்கிறார். தம்முடைய ஆவியின் வல்லமையினால் நம்மை நிரப்பி இருக்கிறார். அவருடைய தழும்புகள் நம்மை குணமாக்கி இருக்கிறது. நமக்கு விரோதமாய் சத்துரு எழும்பினாலும் அவனை தோற்கடிக்க இயேசு நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். சத்துருவின் கிரியைகளை அழித்து நம்மை வெற்றி சிறக்க பண்ண அவர் இன்றைக்கும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தைரியமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல விடுதலை அடைந்தவர்களை போல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வெற்றி பெற்றவர்களை போல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாம் ஏதோ சொல்லுவதற்கு அல்ல, இது நாம் அனுபவிப்பதற்கு. நம்மை மேற்கொள்ள சத்துருவுக்கு இடம் கிடையாது. நம்மை வீழ்த்துவதற்கு பிசாசின் வல்லமைகளுக்கு அனுமதி கிடையாது. நம்முடைய உடலை பாதிப்பதற்கு வியாதியின் கூறுகளுக்கு அனுமதி கிடையாது. கர்த்தர் நம்மை வேலி அடைக்கிறவராக இருக்கிறார், பாதுகாக்கிறவராக இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். உங்க பிள்ளையா நான் வந்து ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, உங்க மகனா நான் வந்து உங்களை ஆராதிக்கிற ஆண்டவரே. சொல்லுங்க, நான் உங்க மகளா வந்து உங்களை ஆராதிக்கிற ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. தெரிந்து கொண்டான், தெரிந்து கொண்டான், மகனாக மகளாக தெரிந்து கொண்டான், தெரிந்து கொண்டான், தெரிந்து கொண்டான், மகனாக. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. கை தட்டி பாடுவோம். இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. கழுவப்பட்டேன், கழுவப்பட்டேன், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டேன், 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 இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டேன். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. வென்றுவிட்டே, வென்றுவிட்டே, எதிரியின் தடைகளை வென்றுவிட்டே, வென்றுவிட்டே. நல்ல விசுவாசத்தோட, எதிரியின் தடைகளை வென்றுவிட்டே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நிரப்பப்பட்டே, நிரப்பப்பட்டே, ஆவியின் வல்லமையால் நிரப்பப்பட்டே, 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 ஆவியின் வல்லமையால் நிரப்பப்பட்டே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. சுகமானே, சுகமானே, இயேசுவின் காயங்களால் சுகமானே, சுக
சுகமானே. நம்பிக்கையோட விசுவாசித்து சொல்லுங்க. இன்னொரு தடவை பாடுவோம். சுகமானே சுகமானே, இயேசுவின் காயங்களால் சுகமானே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை. முறியடிப்பேன் முறியடிப்பேன், எதிரான ஆயுதத்தை முறியடிப்பேன். முறியடிப்பேன் முறியடிப்பேன், எதிரான ஆயுதத்தை முறியடிப்பேன். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னால் சந்தோஷமே. நல்ல கரங்களை தட்டி எல்லா நுகங்களும் முறியட்டும் ஆண்டவரே. எல்லா பய ஆவியம் வெளியேறட்டும் ஆண்டவரே. எல்லா பலவீனங்கள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். அற்புத விடுதலை உண்டாகட்டும் ஐயா. தெய்வீக சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியின் வல்லமை ஒவ்வொருவரை நிரப்புவதாக. உம்முடைய பலன் ஒவ்வொருவருக்கும் கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அந்த விடுதலை உம்முடைய பிள்ளைகள் அனுபவிப்பார்களாக. ஆவியானவர் உலாவுகிற இந்த இடத்தில் ஒரு விடுதலை உண்டாவதாக. அற்புதங்களை செய்கிற தேவன் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் அற்புதங்களை செய்வீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நமக்கு துணையாயிருக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் ஒரு நாள் நம்மை சத்துருவின் இஷ்டத்திற்கு விடவே மாட்டார். எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? ஹல்லேலூயா. எரேமியாவின் நாட்களிலே அவனுக்கு விரோதமாக எல்லா சூழ்நிலைகளும் இருந்தது. ஆனால் கர்த்தர் அவனை திடப்படுத்தினார், கர்த்தர் அவனை தைரியப்படுத்தினார், கர்த்தர் அவனை உற்சாகப்படுத்தினார். நீ ஒன்றும் பயப்படாத, இந்த ஜனத்திற்கு எதிர உன்னை வெண்கல அரணாய் மாற்றுவேன். ஆண்டவர் அப்படிதான் அவனை பார்த்து சொல்றார். ஒன்றும் பயப்படாதப்பா, நான் உன் கூட இருந்து உன்னை நான் ரட்சிப்பேன்றார், உன்னை நான் விடுவிப்பேன் அப்படின்றார். ஹல்லேலூயா. உனக்கு எல்லா விதத்திலும் நான் பக்கபலமா இருப்பேன், உதவியா இருப்பேன். ஆண்டவர் அப்படிதான் அந்த எரேமியாவை சாதகமில்லாத சூழ்நிலை உனக்கு விரோதமா அவர்கள் யுத்தம் பண்ணுவார்கள், உண்மைதான். ஆனா மேற்கொள்ள மாட்டார்கள். ஏன் தெரியுமா? உன்னை ரட்சிக்கும்படிக்கு உங்கூட நான் இருக்கிறேன். அல்லேலூயா. எரேமியா பார்த்து ஆண்டவர் சொல்றார், அவர்கள் முகத்துக்கு அஞ்சாதிரு, நான் உன்னை அவர்கள் முகத்திற்கு முன்பாக கலங்க பண்ண விடவே மாட்டேன். நீ அவங்கள பார்த்து பயப்படாத. ஆண்டவர் சொல்ற, உன் அறையை கட்டிக்கும், தைரியமா இருந்தார். உங்க விசுவாசத்தை நீங்க பலப்படுத்தணும், உங்க இருதயத்தை நீங்க திடப்படுத்தணும். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி இந்த எரேமியாவை தேற்றினாரோ, தைரியப்படுத்தினாரோ, அது போலதான் நம்மை அவர் திடப்படுத்துகிறார், நம்மை அவர் தைரியப்படுத்துகிறார். அவன் சொல்றான், நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன், இந்த கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் நான் சொல்றதுக்கு. நான் சொன்ன அவங்க கேட்பாங்களா? ஆனா கர்த்தர் சொல்ற, நீ தாயின் வயிற்றில் இருக்கும்போதே நான் உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன். ஆண்டவர் அவன் கூட எப்படி பேசி அவனை உற்சாகப்படுத்துறாருப்பா. நம்மை உற்சாகப்படுத்த இந்த பூமியில இயேசுவை போல யாராலும் முடியாது. அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ். பலனே கண்மலையே நன்றி நன்றி ஐயா. பலனே கண்மலையே
மலையே நன்றி நன்றி ஐயா, பெரியவரே உயிரே நன்றி நன்றி ஐயா, பெரியவரே நன்றி. அரசாளும் தெய்வம் அப்பா உம் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா, என் கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா, குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா, எங்கள் குறைகளை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுங்க. எல்லாரும் பார்த்து கொள்ளுவோம். அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமா உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் நினைவெல்லாம் அறிபவரே நன்றி நன்றி ஐயா, என் நினைவெல்லாம் அறிபவரே நன்றி. நிம்மதி தருபவரே நன்றி, எனக்கு நிம்மதி தருபவரே நன்றி. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்முடைய வேலை கவலைப்படுறதோ பயப்படுறதோ அழுது புலம்புவதோ இல்லை, அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுவதோ அல்ல, நம்பிக்கை இழந்து அப்படியே இடிந்து போய் உட்கார்ந்திருப்பதோ அல்ல. ஆமென். நம்முடைய வேலை அவர் பாதத்துக்கு ஆர்வமாக வருவது, அவருடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துவது, அவருடைய புகழை சொல்லி பாடுவது, அவர் மேல் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்தி ஆராதிப்பது. இதுதான் நம்முடைய வேலை. அல்லேலூயா. இதை நாம் சரியாக செஞ்சிட்டோம் அப்படின்னா கவலைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடமே இல்லை, பயத்திற்கு நம்முடைய இதயத்தில் இடமே இல்லை, எந்த விதத்திலும் முறுமுறுப்போ அவிசுவாசமோ நம்முடைய நாவிலிருந்து புறப்பட்டு வர வாய்ப்பே இல்லை. ஆகவே நம்முடைய கவனம் எல்லாம், நான் எப்போ ஆண்டவர் பாதத்துக்கு வருவேன், நான் எப்பொழுதும் கர்த்தரை துதிப்பேன், எப்பொழுதும் அவரையே என் கண் முன்பாக நான் நிறுத்தி பார்ப்பேன். பிரச்சனையே அல்ல, பாதிப்பே அல்ல, வேதனையை என் கண்ணு முன்னாடி நிறுத்தி அதை யோசிக்கிறது அல்ல. கர்த்தர் எவ்வளோ பெரியவர், அவர் எவ்வளோ மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார், அவர் எவ்வளவு அதிசயங்களை செய்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பார்த்து பார்த்து நான் தேவனை துதிப்பேன். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஏசப்பா 18 ஆண்டுகள் நிமிர முடியாமல், எவ்வளவு வேணும் நிமிர முடியாமல் இருந்த
அந்த கூனியான தாயாரை விடுதலையாக்கின பிறகு அவர் செய்த செய்கைகளை எல்லாம் கண்டு ஜனங்கள் சந்தோஷப்பட்டாங்க. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவருடைய செய்கைகளினால் நம்மை மகிழ்ச்சியாக்க விரும்புகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையில் அவர் கிரியை செய்து தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி எந்தெந்த காரியங்களிலே அவருடைய செய்கை நம்முடைய வாழ்வில் வெளிப்பட வேண்டும் என்று நாம் எதிர்பார்த்து காத்து அவரை விசுவாசித்து துதித்து கொண்டிருக்கிறோமோ அந்த இடத்துலலாம் அவர் தம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்துவார். அது நிமித்தம் நாம் மகிழ கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவருடைய செய்கைகள் என்னை மகிழ்ச்சியாக்கும், அவருடைய கிரியைகளினால் நான் மகிழ்ந்திருப்பேன். ஆமென். என் வீட்டில் ரட்சிப்பு இருந்தால் தான் ஒரு களி கூறுதல் இருக்குன்னா அந்த கிரியையை அவரால் எனக்கு செய்ய முடியும். என்னுடைய வேலையை ஆசீர்வதித்து அதனால் ஒரு திருப்தியை கொடுத்தா தான் எனக்கு சந்தோஷம்னா அந்த வேலையை ஆசீர்வதிக்கும் கிரியையை அவரால் செய்ய முடியும். என் சரீரத்தில் ஒரு சுகத்தை அற்புதமாக கர்த்தர் கொடுத்தாதான் அது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குமானால் அந்த அற்புத சுகத்தையும் அவருடைய கிரியையினால் எனக்கு அவர் கொடுக்க முடியும். இப்படி எந்த விதங்களில் வேண்டுமானாலும் கர்த்தருடைய கிரியைகளை அவருடைய செய்கைகளை நீங்கள் கண்டு அனுபவித்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதே இன்றைய தேவ சித்தம். இப்போ உங்கள் வாழ்க்கையில் அப்படிதான் கர்த்தர் செயல்பட விரும்புகிறார். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய செயல்கள் எல்லாம் அதிசயமானவைகள். அதனால் நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே உங்களை நான் ஆராதிப்பேன், உங்களை நான் துதிப்பேன், உங்களையே நான் நோக்கி பார்ப்பேன், உங்களையே என் கண் முன்பாக நிறுத்துவேன், முழு நிச்சயமாக உங்களை நான் நம்புவேன். ஏன்னா உம்முடைய செய்கைகள் என்னை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே. அல்லேலூயா. உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள், உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள், உமது வழிகளெல்லாம் ஐயா சத்தியமானவைகள், உமது வழிகளெல்லாம் ஐயா சத்தியமானவைகள். உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. உம்மை ஆராதிக்கின்றோ, அன்பு. பரலோக தேவனே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த ஆராதனையில் பங்கெடுத்த ஒவ்வொருவரையும் உம்முடைய செய்கைகளினால் மகிழ்ச்சியாக்கும். அந்த அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள உங்கள் பாதத்தில் வந்து உம்மை நேசத்தோடு பாசத்தோடு அன்போடு ஆராதித்து துதித்து உங்கள் திருநாமத்தை உயர்த்தி இவைகளை பெற்று மகிழ அனுபவிக்க உதவி செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.